ஹாய் காய்ஸ், இது வந்து நம்ம சாமந்தி செடி. நேற்றே சொன்னல தோட்டத்தை காட்டுறேன்ட்டு. இது வந்து சாமந்தி செடி. இது வந்து தக்காளி செடி. இது வந்து பட்ரோஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்ரோஸ் சொல்லுவாங்க. தக்காளி செடி. இது வந்து ஈசமரம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இது ஈசமரம் இல்லை, பேச்சமரம் செடி. இது இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் காய்க்க நிற்கிறாங்க. இது வந்து மணி பிளான்ட்டுன்னுவாங்க. இது வந்து கீரை, ஏதோ ஒரு கீரை வகை. இப்போ இதில் மிளகாய் விதை போட்டிருக்கோம். அது வளர்ந்த பிறகு நாற்று பிடுங்கி கீழே நட்டுருவோம். இது முள்ளங்கி செடி. அடுத்த வாரம் அறுவடை பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இவ்வளோ கனமாக ஆகணும் அப்படின்னு இருக்காங்க வீட்டில். பெருசான பிறகு உங்களுக்கு பிடுங்கி சாம்பார் செஞ்சு உங்களுக்கு பார்சல் போட்டு விட்றேன். இதில் வந்து இப்போது மிளகாய் விதை மாதிரி தான் போட்டிருக்கேன். கீழே ஒரு இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் வந்து இது இருக்குது, மீன் இருக்குது. வாங்க காட்டுறேன். மீன் இருக்குது தெரிஞ்சா அவங்களுக்கு. பெரிய மீன் அது வந்து ஜுவல் ஃபிஷ்ன்றாங்க. அது வந்து கடையில் வாங்கினேன் நான். இன்னொரு பெரிய ஜுவல் ஃபிஷ் இருக்குது தெரிஞ்சா. இதுவும் அதுவும் ஜோடி. ஆனால் இது ஃபீமேலு, அது ஃபீமேலு. மாற்றி வாங்கிட்டுருக்குறேன். இது வந்து உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? இந்த மீன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து ஐரம் மீனுன்னுவாங்க. எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும். அது வந்து என்ன மீனுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஊரில் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இவ்வளோ லைட் வந்திருக்கு. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு மணி பிளான்ட்டு. கீழே ஒரு தோட்டம் இருக்குது. அதில் வந்து முருங்கை செடி, மாதுளம்பழம் செடி, சீதாப்பழம் செடி. அந்த இடத்துல குருவி கூடு கட்டியிருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ், குருவி கூடு கட்டியிருக்கா? இதோ இந்த இடத்துல குருவி கூடு கட்டியிருக்கு. அது நம்ம அடுத்த வீடியோவில்